நிச்சயம் பானு, போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டு உயிரிழந்த ரவுடி திருவேங்கடத்தின் உடற்கூறு ஆய்வு மாதவரம் மேஜிஸ்ட்ரேட் தீபா முன்னிலையில் நேற்று இரவு அவசரமாக நடைபெற்றது. திருவேங்கடத்தின் உடலை மாதவரம் மேஜிஸ்ட்ரேட் தீபா முன்னிலையில் திருவேங்கடத்தின் தந்தை கண்ணனிடம் ஒப்படைக்கப்பட்டது. உடலை பெற்றுக்கொண்ட உறவினர்கள் குன்றத்தூரில் உள்ள அவரது வீட்டிற்கு கொண்டு செல்லாமல் மூலப்பத்தலத்தில் உள்ள இடுகாட்டில் அவசர இறுதி சடங்கு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் 11 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் நேற்று இரவு திருவேங்கடம் என்ற ரவுடி மாதவரம் பகுதியில் உள்ள வெஜிடேரியன் வில்லேஜ் பகுதியில் விசாரணைக்காக அழைத்து சென்ற போது போலீசாரிலிருந்து தப்பி சென்ற முயன்ற போது அங்கிருந்த பகுதியில் ஒரு தகர கொட்டகைக்குள் அவர் மறைந்திருந்தார். அவரை தனிப்படை போலீசார் அந்த பகுதியில் முழுக்க தேடி வந்த நிலையில் திருவேங்கடத்தை பிடிக்க உள்ளே நுழைந்த போது போலீசாரை நோக்கி நாட்டு துப்பாக்கியால் கூட சுட்டதாக கூறப்படுகிறது. தற்காப்புக்காக தனிப்படை ஆய்வாளர் முகமது புகாரி சுட்டதில் தோள்பட்டை மற்றும் வயிறு மார்பு பகுதியில் குண்டடிப்பட்டு சம்பவ இடத்திலேயே ரவுடி திருவேங்கடம் உயிரிழந்த நிலையில் உடற்கூறு ஆய்வுக்காக சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு நேற்று மதியம் கொண்டு வரப்பட்டது. நேற்று இரவு மாதவரம் மேஜிஸ்ட்ரேட் தீபா என்கவுண்டர் நடந்த இடத்திற்கு சென்று ஆய்வு செய்து அதன் பின்னர் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு இரவோடு இரவாக தீபா முன்னிலையில் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் 11 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் திருவேங்கடம் என்ற ரவுடியை விசாரணைக்காக அழைத்து சென்று என்கவுண்டர் செய்யப்பட்ட தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர்கள் மற்றும் பாஜக தலைவர்கள், அண்ணாமலை உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்ற கூறிய நிலையில் நேற்று ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்ட இடத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதில் கொலையில் ஈடுபட்டவர்கள் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டு அவர்கள் புகைப்படங்கள் வீடியோ காட்சிகளாக வெளியிடப்பட்டது. அதே சமயம் முழுமையான விசாரணை நடைபெறுவதற்கு முன்பே திருவேங்கடத்தை மட்டும் விசாரணைக்காக அழைத்து சென்று என்கவுண்டர் செய்யப்பட்டது ஏன் என்ற கேள்வியும் எதிர்க்கட்சி எழுப்பி கண்டனத்தையும் பதிவு செய்திருந்தனர். நேற்று இரவோடு இரவாக திருவேங்கடத்தின் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டது ஏன் என்ற கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது. திருவேங்கடத்தின் தந்தை மற்றும் உறவினர்கள் உடலை பெற்றுக்கொண்டு சொந்த ஊருக்கு எடுத்து செல்லாமல் மூலப்பத்தலத்தில் ஒரு இடுகாட்டில் ஈமச்சடங்கு செய்வதற்காக தற்போது ஸ்டான்லி மருத்துவமனையிலிருந்து மூலப்பத்தலம் சுடுகாட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறார் பானு.